வணக்கம். புள்ளிக்குட்டா இது பெரிய ப்ரீடுங்க இது. இது நெறைய நான் சொல்லியிருக்கேன் வீடியோல. பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன் நெறையா. நான் ஃபேஸ் பண்ணுறது ஏன்னா நான் வளர்க்குறத நான் சொல்றேன். ஸோ இத நீங்க பார்த்தீங்கன்னா வீட்ல லேடீஸ்லாம் மட்டும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு மேல. ஜென்ட்ஸ் இருந்தா தான் இத சமாளிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய டாக் இது. ஏன்னா இப்ப ஆல்ரெடி இந்த ராட்வீலர் பிரச்சனை வேற நெறைய போகுது. அதனால நெறைய பிரச்சனை. இது பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ளி குட்டா 2 ராட்வீலருக்கு சமம். அப்போ யோசிச்சுக்கங்க, இதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் எவ்வளோன்ட்டு. ஸோ நீங்க வீட்டு காம்பவுண்ட்லாம் தாண்டிடுச்சுன்னா, அவங்களாட்டி கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். நான் ஏன் லேடீஸு கஷ்டம்னு சொல்றேன்னா, ஃபீமேல் வச்சுக்கலாம். ஃபீமேல் ஓரளவு பெட் மாரி தான் இருக்கும். ஃபீமேல் ஒரு பிரச்சனையும் குடுக்காது. ஆனா மேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது ஃபோர்ஸு, அது பவர்லாம் நம்ம ஜென்ஸே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்களே இத தாக்கு பிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது அக்ரஷனா இருக்கிறப்ப. ஸோ அப்படி இருக்கிற லேடீஸ்லாம் வாய்ப்பே இல்ல. அதுவும் காம்பவுண்ட் வால் கூட நம்ம உள்ள வச்சு நம்ம வளர்க்கறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது வெளிலலாம் போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. போலீஸ் கேஸ் தான் வச்சுங்களேன். ஏன்னா இது ராட்வீலருக்கே பயப்படுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 ராட்வீலர் மாரி இருக்கும். ஹைட்டு, வெயிட் எல்லாமே சேர்ந்து. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த வெளிநாட்டுலேருந்துலாம் நெறைய கால் பண்றாங்க. எனக்கு குட்டி இருக்கா? அவங்கலாம் என்ன இருக்கான்னு கேட்டு, அவங்கலாம் என்ன சொல்றேன்னா, தயவுசெய்து நீங்க ஊர்ல இருந்தா மட்டும் வாங்கி வளங்க. நான் வாங்கிட்டு நான் வருவேன் 1 இயர் கழிச்சு. நான் வீட்ல வளர்க்க குடுத்துருவேன். நான் அதுக்குள்ள வந்துருவேன் அப்படின்லாம் மேல் வாங்கிட்டேன். ஃபீமேல் வாங்குங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மேல் வாங்கிட்டீங்கன்னா, அது ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் வளர்க்க முடியாது. வீட்ல இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா ஒரு 5, 6 மாசத்துல குட்டிய குடுத்துடணும் உங்கள போட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தான் கஷ்டம். அதனால நல்லா யோசிச்சுட்டு வாங்குங்க. வாங்குறவங்க நம்ம ஜென்ட்ஸ் ஆண்கள் இருந்தா தான் இத வளர்க்க முடியும். இவ்வளோ பெரிய ப்ரீடு. அதுமாரி பார்த்தீங்கன்னா, வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுங்க. ஏன்னா, என்னோட வீரா ரொம்ப அக்ரஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரொம்ப ஹியூமன் அக்ரஷன் அதிகம், எல்லாமே அதிகம். ஸோ பார்த்தீங்கன்னா, போன லிட்டர் பப்பி குடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் பயங்கர 6 மாசத்துல எல்லாம் பயங்கர அக்ரஷனா இருக்கு எல்லா பப்பியும். அவங்களே எல்லாமே அ என்ன பண்றதுன்னு தெரிலங்கிறாங்க. ஸோ நான் சொல்லியே தான் குடுப்பேன். ஏன்னா, வீரோட பப்பி நல்லா அக்ரஷனா இருக்குங்க. ரொம்ப சென்சிட்டிவ்ங்க பார்த்துங்கன்ட்டு. அவங்க இருந்தாலும் வாங்கிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, அது அக்ரஷனா இருக்கு. என்ன பண்ணன்னு கேட்குறாங்க. ஸோ ஜெனடிக் தான், லைனேஜ் தான். அதனால இது பெரிய ப்ரீடா வரும். இதெல்லாம் வளர்த்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னா மட்டும் வாங்குங்க. யோசிச்சுங்க. தேங்க் யூ. நன்றி.